வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு கருப்பு எள்ளின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் இதன் பயன்கள் முழுசாக தெரியும். கருப்பு எள்ளில் அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் உடலின் இரும்பு சத்து அதிகரிக்கும். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில்தான் ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் அதிகமாக இருக்கும். எள்ளில் அதிக அளவில் காப்பர், கால்சியம் சத்து, மக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, விட்டமின் இ, இரும்பு சத்து உள்ளது. பனை வெல்லம், கருஞ்சீரகம், கருப்பு எள்ளுடன் சேர்த்து சாப்பிட்டு வர பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்க்கும். சிறுவர் சிறுமியர் படுக்கை அறையில் சிறுநீர் கழிப்பதை தடுக்க தினமும் 2 கருப்பு எள்ளுருண்டையை அவர்களுக்கு கொடுத்து வர வேண்டும். கருப்பு எள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்கும். பச்சரிசி, நிலக்கடலை, கருப்பு எள் வறுத்து கருப்பட்டி கலந்து உருண்டையாக உருட்டி சாப்பிட்டால் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தீங்கும். எள்ளு சாப்பிடுவதால் புற்றுநோய் வராமல் இருக்கும். கருப்பு எள் புற்றுநோய் செல்களை உருவாக விடாமல் தடுக்கும். பெண்கள் தினமும் கருப்பு எள் சாப்பிட்டால் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கும். கருப்பு எள்ளில்தான் ஊட்டச்சத்துகளும் தாதுக்களும் அதிகம் இருக்கிறது. கருப்பு எள்ளில் என்னென்ன ரெசிபி பண்ணலாம்? கருப்பு எள்ளு உருண்டை, கருப்பு எள்ளு மிட்டாய், கருப்பு எள்ளு சட்னி. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க.